மாதிரியான விஷயங்கள் இப்போ நாராயணன்லாம் வந்து ஸ்ரீமத் ஆ ஏன் ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோகத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க. அது இந்த சித்திரமாளிகை நாட்டு சபைக்குள்ள ஸ்லோகம். அது ஜம்பை கல்வெட்டு என்னமோ என்ன கல்வெட்டுன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் வந்து பார்த்துருக்கேன் ஸ்லோகம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அது ஒன்றும் கண்ணில் படலை. இதை பாருங்க, இந்த கோவில் இறைவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தேவதானத்து நிவந்த பொருள் இதெல்லாம் திணை மாவும்னு போட்டிருக்கு ஒரு வார்த்தை. இங்கே பாருங்க, லானம் மாவும் நிலனவும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க மாக்காளின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. மாக்காளி மாக்காளின்னு மாக்காளி பொருள் மா இக்காளி அப்படி போட்டிருக்கு. பரிசு கிட்டருளிய வித்தக வாரண ஸ்ரீ கோவிலும் உடையார்கள். அவங்க தான் இந்த கோவிலை வழி நடத்திருக்காங்க. இப்போ போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது இந்த மாகாளி அம்மன் வந்து அங்கே கோவில் இருக்குங்க. மாகாளிக்குன்னு தனி கோவில். அந்த மாகாளி அம்மனோட சேர்த்து சபை நடத்தி அந்த வித்தகருக்கு உள்ள பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலை வழி நடத்துவங்க பேர் என்னன்னா ஸ்ரீ கோயிலுள் உடையார்கள் மர பரி. இதுதான் என்னன்னு தெரியல. திறவிளக்கம் இங்கே வர பாருங்க. பூத்திரு விளக்கம் ஸ்ரவத்து தில்லை ரம்ப விலாக ஹரி நிவந்தனா அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அதை குறிக்கிறாங்களா? அதாவது இந்த கோவிலை சுற்றி இருந்த மற்ற கோவில்களான நிபந்தங்களும் இந்த கோவிலோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிற கல்வெட்டாக கூட இதை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த ஒக்கிலானங்கிறதும் அதை தான் குறிக்குது. இந்த ஒக்கிலானங்கிறதும் கிட்டத்தட்ட அதை தான் குறிக்குது. ஆமாம், ஸ்ரீ கோயிலுள் உடையார்கள். இந்த ஸ்ரீ கோயிலுள் உடையார்கள்ங்கிற விஷயந்தான் கோயிலை பராமரிக்கிறது மற்ற விஷயங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் சரி தெரியல. இந்த கோவிலுக்கு வேறு யாரையாவது கொடுத்துருக்காங்கன்னா தேவ வானாதிராயர்கள்னு வார்த்தை இருக்குது. தேவ வானாதிராயர்கள். இது ராஜராஜ சோழனோட கல்வெட்டு. இது ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தி. மீதம் இருக்கக்கூடிய கல்வெட்டு தெளிவாக இல்லை. இது வேணால் பார்த்து சொல்கிறேன் நான். அதாவது படையெடுப்பு நடந்து தான் இந்த கல்வெட்டுலாம் போச்சுன்னு பார்த்தா, இப்போ இருக்கிற நம்ம மக்களும் கல்வெட்டை சரியாக பாதுகாக்கிறது இல்லை. பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்குள்ளே வந்து இதை போடுற ஒரு வரியில் உள்ள ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்து மாறினா கூட பிரச்சனை தான். அது புரிஞ்சிக்காமல் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த கல்வெட்டில் ஏதாவது ஒன்றா தெரியுதா பாருங்கள். பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறது, அதில் பூசி வைக்கிறது, அதில் அழிச்சு வைக்கிறது, இப்படிலாம் இருந்தால் எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் கோவில் முழுக்கவே எழுதியிருப்பாங்க கல்வெட்டுலாம். அது நமக்கு கிடைக்கிறது எஞ்சிய மிச்சம்தான். இப்போ பாருங்க, இங்கே கூட கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. அதுவும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல பாருங்களேன், பெருநற்கிளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். பெருநற்கிளி அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து அப்படின்னா வந்து இங்கே பெருநற்கிளின்னு அங்கே ராசசூய வெட்டங்கிற வார்த்தை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒழுங்காக தெரியல. அப்படின்னா பெருநற்கிளின்னா சங்ககால சோழ மன்னர் அவர். ராசசூய வெட்ட பெருநற்கிளி. இந்த பேரை ஏன் இங்கே கொண்டு வரணும்? ஏன்னா ராசசூய வெட்ட பெருநற்கிளின்னு ஒரு நண்பர் எனக்கு சொன்னார். திருவெண்காட்டு கோவில், அதை நானும் பார்க்கல. ஆனால் அவர் சொன்னது, அவர் எனக்கு புகைப்படம் எடுத்து கொடுத்தாரு. அதில் வந்து ராஜகேசரி ராசசூய வெட்ட பெருநற்கிளின்னு இருந்தது. ஏன்னா ராஜகேசரிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஆதித்த சோழனுக்கு தான் அந்த பட்டப்பெயர். அவர் வந்து சங்ககால சோழ மன்னரான ராசசூய வெட்ட பெருநற்கிளியோட பட்டப்பெயராக வச்சுக்கிட்டாருங்கிறது தான் அந்த கல்வெட்டு சொல்லுது. அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
ஆனால் இங்கே ராசோசை வெட்ட பெருநற்கிளி யார் பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது தான் கேள்வி. தெரியாத மர்மமாக இருக்குது. இல்லை, இந்த கல்வெட்டு தான் கொஞ்சம் நல்லா தெரியுது. நானே முழுசாக படிக்கலை. அது ஊர் பேர் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன், எதுவும் கண்ணில் பட மாட்டேங்குது. இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு பேரள நாட்டு ராஜராஜ மார்த்தாண்ட மங்கலம். இப்போ தான் கவனிக்கிறேன். ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு பேரள நாட்டு ராஜராஜ மார்த்தாண்ட மங்கலம். ராஜராஜ மார்த்தாண்ட மங்கலம். ஏன்னா ராஜராஜனுடைய இது தானே கொடுத்துருக்கு, அப்படின்னா மார்த்தாண்ட மங்கலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இறைவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆவின சுரத்து உடைய பெருமான் கோவில். சரிங்களா? இன்னொன்று சிவலோகநாதருங்கிறது இவங்க சொல்லிக்கிறது. தலத்து பேர் வந்து ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு பேரள நாட்டு இது கொடுத்துருக்காங்க, ராஜராஜ மார்த்தாண்ட மங்கலம். மீதி எதுவும் கண்ணுக்கு தெரியல, சுத்தமாக ஒன்று கூட தெரியல. நிறைய பேர் கேட்குறீங்க, நாயக்கர் கால மன்னர்களுடைய கல்வெட்டுலாம் இருக்காதான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ஆட்சி பண்ணும்பொழுது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது என் கண்ணுக்கு படலை, கண்டிப்பாக இருந்திருக்கும். இல்லைன்னா இருக்க அவங்க உருவாக்காமலே இருந்திருக்கலாம். இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. பராமரிப்பு இல்லை, எந்த விஷயங்களும் இல்லை. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஒரே இடத்துல மட்டும் ஒரு சொல்லு தெரியுது. இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, ராமகாணி மகான உடையார் ஸ்ரீ மதுரம்னு வார்த்தை இருக்குது, என்னன்னு புரியல. அப்புறம் வந்து காதவல் என்னும் வார்த்தை இருக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. இந்த இடத்துல மட்டும் பத்திரப்பட்டம்னு ஒரு வார்த்தை இருக்குது, பத்திரப்பட்டம். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா செலவனன்னு ஒரு வார்த்தை இருக்குது, செலவனை. அப்படின்னா வந்து ஆனால் அந்த அர்ச்சகர் என்ன சொன்னாருன்னா, இந்த கோவிலுக்கு நிறைய நிலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மன்னர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோவிலுக்கு நிறைய நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அதுக்கான பத்திரப்பட்டங்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. கோவிலுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே அதை கணக்கிறதுக்குன்னு அந்த சித்திரமொழி நாட்டு சபைங்கிறது வழக்கை விசாரிக்கிறதுக்காக தான் இருந்திருக்கு. அநேகமாக இதுக்கு வந்து கோயிலார் சபைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து கோயில் பள்ளியுடையார்னு சொல்லுவாங்க. அதாவது கேர்டேக்கர் அவங்களாம், கோவிலை பாதுகாக்க. இப்போ நம்மளாம் அரங்காவலன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்து பள்ளியுடையார்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த பள்ளியுடையாருங்கிற வார்த்தையை நான் எங்கேயும் கவனிக்கல, ஆனால் அவங்கள கேர்டேக்கர். இங்கே பாருங்க, கீரனூர்னு வார்த்தை இங்கே தான் கவனிக்கிறேன். இதுக்கு இங்கே இந்த ஊரோட பேர் பாருங்க, கீரனூர். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குற இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நட்சத்திர கூட்டங்களை குறிக்குதான்னு எனக்கு சரி எப்போவுமே ஒரு டவுட், எனக்கு சந்தேகம் இருந்திருக்கு. இந்த நட்சத்திர கூட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஓரியான் மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் வந்து 6 மண்டல கூட்டம் கொண்டது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அமைப்பு கொண்டதான்னு எனக்கு சின்னத்தில் சந்தேகம் வந்திருக்கு. கோவிலோட பேர் தெரிஞ்சுட்டு யார் கட்டினதுங்கிறது, யார் இதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு.
அவ்வளோதாங்க. இந்த கோயிலோட கல்வெட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு கல்வெட்டு கூட எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. எங்கத்த கல்வெட்டு நம்ம பார்க்குறது? அவ்வளோதாங்க. இறைவன் இறைவியை தவிர மீதி எல்லாத்தையும் காட்டிட்டேன். அவ்வளோதான். இந்த கோவிலோட தகவல்கள் அவ்வளோதான். நாளைக்கு தான் ஒரு முக்கியமான தலத்துக்கு போகலான்னு இருக்கேன். அந்த தலம் என்னன்னு இப்போ சொல்லலை. இந்த தகவல் அவ்வளோதான். இதை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.